இப்ராஹிம் நபி சொல்றார், ஃபஜல் அஃபிதத்து மினன் நாசி தஹ்வீலையும், யா அல்லாஹ் மனிதனுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ், அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ்னு கேட்கிறார். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றான். பிறகு வர்றார், காபத்துல்லாவை கெட்டார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் எங்கள்ட்ட இருந்து காபத்துல்லாவை ஏத்துக்கோ யா அல்லாஹ். கெட்டிட்டார். கெட்டினது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தெளிவா பிரிச்சுக்கோங்க. அந்த பக்கம் இஸ்ஹாக் நபி, எங்கள்ட்ட எந்த குரோதமும் இல்ல, எங்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர் இப்ராஹிம் நபியுடைய மகன், எங்க கல்பால நாங்கள் அவரை விரும்புகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், யூதர்கள் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு சொன்னதுக்காக எங்க கல்புல் நிறைய மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், எங்க கல்பு நிறைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், எங்க கல்பு நிறைய மரியம் ஸலாமுன் அலைஹா இருக்கிறாங்க. நாங்க பிரிச்சு பார்க்கல, அவர்கள் பிரிச்சு பார்க்க தொடங்கினார்கள். இந்த பக்கம் வந்த பிறகு இப்ராஹிம் நபி அவர் வரலாறில் கேட்காத ஒரு துவாவை கேட்பதாக சூரா பக்கரா 125 சொல்ல ஆரம்பிக்கிறது. அங்கதான் ஒரு விஷயத்தை அல்லாஹ் இப்ராஹிம் நபி வாயால வெளியாக்குறான். இன்னி ஜாயிலுக்க லின்னாஸி இமாமா. யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் கம்ப்ளீட் எல்லா சோதனையும் வெற்றி கொண்டுட்டீங்க, உங்களை மனித குலத்துக்கு தலைவனாக்க போறேன்னு உடனே இப்ராஹிம் நபி எப்பயும் ஒன்று கிடைச்சா அவர் என் புள்ளன்னு கேட்க மாட்டார். இன்றைக்கு வரைக்கும் எங்க கல்புல அவர் வாழ்றாருண்டா, எங்க கண் இப்ராஹிம் நபி என்று சொல்ற நேரம் கலங்குதண்டா. அவர் இவ்வளவு தூரத்தில் உள்ள நபியை நாங்க இவ்வளவு நேசிக்கிறோம்டா. ஹஜ்ஜி மாநாடு குலுங்குதண்டா, அவர் நின்ற இடத்துல நின்றோம்டா, அவர் நின்ற இடத்துல தொழுதோம்டா. ஷைத்தான் அவருக்கு எந்த இடத்துல இதாக்கு அவர் கல்லடிச்ச இடத்துல நாங்க அங்கதான் இப்லீஸ் நினைக்காதீங்க. இங்க அவர் கல்லடிச்சார், நீ கல்லடி. அவர் உட்கார்ந்தார், நீ உட்கார். அவர் தங்கினார், நீ தங்கு. வேற ஒரு இபாதத்தும் இல்ல ஹஜ்ஜில. ஹஜ்ஜில நோம்பு பிடிக்கிறது இல்ல, சரிப்பா தொழுகையாவது துகர் நாள் அசர் நாளா மினால் அப்படி இல்ல, அதாவது ஜம்மு கஷீர். அப்ப எது ஜிக்ர், அல்லாவை வெற்றி, அதாவது அல்லாவிடம் இடம் எடுத்த ஒரு அடியானை பத்தியதான் அந்த மாநாடு. எப்படி ரப்பு ஒருவரை நேசித்தால் அல்லாஹ் சொல்லிட்டா, இன்னி ஜாயிலுக்க லின்னாஸி இமாமா, ஒட்டுமொத்த பேருக்கு நீங்க தான் இமாம், உங்களை கொண்டாடுவாங்க, உங்களை பத்தி பேசுவாங்க. அப்ப அவர் ஒரு விஷயம் கேட்கிறார், ஒமின் ஸுர்ரியத்தி, யா ரப்பே என் சந்ததியிலையும் ஒரு இமாம், என் சந்ததியிலையும் இமாம். அல்லாஹ் சொல்றான், சந்ததியிலையா? ஏய், உங்க சந்ததியில காஃபிரெல்லாம் இருக்கிறான்பா, காஃபிரெல்லாம் இருக்கிறான். அப்பதான் இப்ப நாங்க நினைப்போம் எங்க புள்ள எல்லாம் முஸ்லீமா இருப்போம்னு நினைப்போம். நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. அதுல ஒரு ஆள் காஃபிர வந்துட்டான்டா. பக்கரா சொல்லுது, இப்ராஹிம் நபி இதை கேட்கிற நேரம் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான், சந்ததியில காஃபிரெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு வருவது. அப்புறம் அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் கனிவட்கங்களை கொடுத்துருயா அல்லாஹ், என் புள்ளையில யாரு முஸ்லீமோ அவங்களுக்கு கொடுத்துரு. அல்லாஹ் சொல்றான், உன் புள்ளையில முஸ்லீமும் கொடுப்பேன், காஃபிரும் கொடுப்பேன், கொஞ்சம் காலம் வரைக்கும் துணியால அதை கொடுப்பேன். இவர் ஒன்றை சொல்ல அல்லாஹ் அதை இவர் ஒன்றை கேட்கிறார், அல்லாஹ் சொல்ல அது எல்லாரும் கொடுப்பேன். இப்பதான் இந்த துவா வெளியாகுது. எந்த துவா? எல்லாத்தையும் பார்த்துட்டு காபாவை கெட்டுட்டு தண்ட மகனோட கேட்கிறாரு, ரப்பனா வப்அஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். குர்ஆன்ல நான் பார்த்த ஆச்சரியமான ஒரு துவா. இப்ராஹிமுடைய மென்டாலிட்டிக்கு இந்த துவாவுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குது. இப்ராஹிம் நபி எப்பயுமே ஒமின் ஸுர்ரியத்தி, நீங்க உங்களோட துவால என் சந்ததி என்று கேட்டீங்களா, இந்த புள்ள பேரனை நிப்பாட்டுவீங்களா? சந்ததி என்பது எங்கேயோ போகும். ஒமின் ஸுர்ரியத்தி ஒமின் ஸுர்ரியத்தி ஒமின் ஸுர்ரியத்தின்னு கேட்டவர் அவர் எப்படி கேட்டிருக்கணும்? பன்மையில கேட்கணும். யா அல்லாஹ் ரப்பனா வப்அஸ் ஃபீஹிம் ரசூலன், ருசுலன் வந்திருக்கணும். அதாவது நபிமார்களை அனுப்பிரு. இப்ராஹிம் நபி மகன் நபி, அவர் மகன் நபி, அவர் மகன் நபி, ஒரு நபி முடி இன்னொரு நபி என்ற நபிமார்கள் வந்துட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் நபி ஒரு துவா கேட்கிறார். ஒரே ஒரு தூதர் காபத்துல்லா பக்கத்துல இருந்து கேட்கிறார், ஒரே ஒரு தூதர். ஹைலைட் பண்ணுங்க குர்ஆன் அந்த வார்த்தையை, வப்அஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இவர்களிலிருந்து இவர்களுக்கு என்றாங்க. ரெண்டு டிப், மின்ஹும் வப்அஸ் ஃபீஹிம், இவர்கள்ல இருந்து வேற ஆட்கள் இருந்து இல்ல, இஸ்மாயில் வம்சத்தில் இருந்து. ஏண்ட அந்த புள்ள வம்சத்தில் இல்ல, அங்கதான் ஒரு நபி முடி இன்னொரு நபி ஆச்சு, இன்னொரு நபி. ஏண்ட இந்த புள்ள வம்சத்தில் இருந்து ஒரு நபி வேணும் யா அல்லாஹ், ஒரு தூதர் வேணும், அவர் ஓதி காட்டணும், அந்த மக்களை தூய்மைப்படுத்தணும் துவா கேட்கிறார். அந்த துவாவுடைய கபூலியத், இஸ்மாயில் நபி மௌத்தாகிறார், அவர் புள்ள நபி இல்ல, அவர் புள்ள நபி இல்ல. 1000 வருடங்கள் போகுது, ஒரு நபி கூட வரல. இப்ராஹிம் நபியுடைய இஸ்ஹாக் நபி சந்ததியில நிறைய நபிமார்கள் வந்து கொண்டே போறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா, உலகத்துக்கு கிப்லாவா ஆக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை மையப்படுத்தி தீன் இயங்குது. அதுதான் இப்ப காபத்துல்லா மாறி உலகத்தில் மிக முக்கியமான மஸ்ஜிதா இயங்கினது. அதை நோக்கித்தான் அத்தனை செயல்பாடும் இருக்குது. இப்ப ஒருவர் பறக்கிறார் மக்காவில்,
1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த துஆவுடைய கபூலியத் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் பிறக்கிறார். அவர் பிறக்கிற ஆண்டு ஆமுல் ஃபீல், பிறக்க முன்னாடி அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்துறான். படை வருகிறது காபத்துல்லாவை உடைக்க. அவர் பிறக்கிற ஆண்டது, அவர் பிறக்கிற ஆண்டை அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு அதிசய முத்திரை கொடுத்தான். அந்த படை வருகிற நேரம் பறவைகளை கொண்டு வந்து, யாரும் இல்லாத நேரம் பறவைகளை கொண்டு வந்து அந்த யானைப்படை அழிச்சு காபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாத்த ஆண்டு, பெருமானார் பிறந்த ஆண்டு நம்ம 2024 என்றோம். அந்த காலத்தில் அதிசயம் நடந்த சுனாமிலேருந்து 10 வருஷம்டா, ஆமா அப்ப 2014, சுனாமிலேருந்து 20 வருஷம்டா 2024, இப்படித்தான் அவங்க கணக்கு போடுவாங்க. அவங்களுக்கு இயற்கணக்கு தெரியாது. அவங்க ஆமுல் ஃபீல்ல இருந்து ஆமுல் ஹுஸ்ன்ல இருந்து ஆண்டுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து 5 வருஷம் தள்ளி 5 வருஷம் முன்னாடி ஆமுல் ஃபீல். அந்த நேரத்தில் நபியுடைய எந்த தொடர்பும் இல்லை. காபத்துல்லா அது பாதுகாக்கப்படுகிற அதிசயம். அதுக்கு பக்கத்தில் ஒருவர் பிறக்கிறார், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் நபி கேட்ட துஆவுடைய கபூல் அப்பதான் நடக்குது. இப்ராஹிம் இப்ப வந்த உடனே அல்லாஹ் ஒரு உம்மத்திட்ட இருந்து அத்தனையும் பறிக்கிறான். குரோதம் வந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு அவங்க எங்களோட சண்டை பிடிக்கிறாங்க? இவ்வளவு கோபம். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், ஈசா ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், மூணையும் சேர்த்து சொன்னவங்க நாங்க. அவங்க மூசா ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறோம், ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்க பிரச்சனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த பிரச்சனையின் துவக்கத்தில் இருந்து தான் உங்களுக்கு நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செய்திகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பதிவு செய்கிறேன். இப்ப அசானுக்குரிய நேரம் என்பதனால் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு தொடர்ந்து இந்த செய்திகளோடு தற்காலிக பலஸ்தீனமும் இஸ்லாம் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன பேசுது என்ற செய்தி பார்க்கலாம் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பக்ராவை நான் சொன்னேன். பக்ராவில் அல்லாஹ் மூமின்களோட பாடத்தை நடத்துறான். அப்புறம் காஃபிர் யாரு, முனாஃபிக் நடத்துறான். அதுக்கு பிறகு ஆதம் நபி எடுத்து அல்லாஹ் பேசுறான். அவரை ஏன் பேசினான்னு உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டைரக்டா பனி இஸ்ராயலுக்கு போறான். ஆதம் நபி பிழை செய்து திருந்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர். பிழை செய்ய 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 அவகாசம் கொடுக்கப்பட்டு தோத்து போன ஒரு சமுதாயம் பனி இஸ்ராயலர்கள். அவர்களை அல்லாஹ் எடுத்து காட்டுறான். மூணாவது இப்ராஹிம் நபி மிக சிறந்த மனிதர். அவர் பிள்ளைகள் தான் அது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர் தான் இந்த உலகத்தில் மிகவும் சிறந்தவர். அல்லாஹ் தன் பக்கத்தில் எடுத்த இப்ராஹிம் நபி, இன்னொரு பக்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த 2 பேரை விட யாரையும் அந்த அளவுக்கு நெருக்கமில்லை. வத்தகஸல்லாஹு இப்ராஹிம கலீலா. ரப்புல் ஆலமீன் உற்ற நண்பனாக எடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் என்னையும் உற்ற நண்பனாக எடுத்தான் என்றார்கள். இந்த 2 பேர் இப்ராஹிம் நபி அவருடைய விஷயத்திலே அவருடைய பிள்ளைகளுடைய தோல்வியை தான் பனி இஸ்ராயலை பத்தி அல்லாஹ் சொன்னான். எப்படி பக்கராவுடைய பனி இஸ்ராயல் தொடங்குது தெரியுமா? யா பனி இஸ்ராயில், ஏ பனு இஸ்ராயலர்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுறான். யா பனி இஸ்ராயில், அல்லாஹ் சொல்ல உதுகுரு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் உங்களுக்கு செஞ்ச நிஅமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், ஒட்டுமொத்த மக்களை விட உங்களை சிறப்பான பொசிஷன்ல வச்சோம், மிக சிறப்பான ஒரு கிரேட்ல உங்களை வச்சோம். அல்லாஹ் சொல்லிட்டு தான் அவங்க பிரச்சனைகளை தொடங்க ஆரம்பிக்கிறான். நீங்க வாக்கு மீறினீங்க, உடன்படிக்கை மீறினீங்க, அதனால் நான் மீறினேன் என்கிறான் அல்லாஹ். உடன்படிக்கையை நிறைவேற்றுங்க, உங்களுக்கு நான் சொன்ன வாதாக்களை நிறைவேற்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நீண்ட தலைப்பு, நான் அதை பத்தி பேசவில்லை. இங்கிருந்து பக்ராவுடைய இந்த பிரச்சனை தொடங்குது. பனி இஸ்ராயல்கள் யார் என்பதை அல்லாஹ் நிறைய சொல்லி காட்டுறான். அவங்கள சும்மா நான் ஃபெயில் ஆக்கல. இப்ப நான் வரக்கூடிய பாயிண்ட், இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு அவங்க பிள்ளைகள் தான் இவங்க என்பதை நாம் சொல்லிட்டோம். இப்ராஹிம் நபி கேட்ட ஒரு துஆ கபூல் ஆகுது. காபத்துல்லா பக்கத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறக்கிறார். இப்ராஹிம் நபியுடைய அடுத்த மகனுக்கு இப்ப சான்ஸ் போகுது. ஃபர்ஸ்ட், அதாவது இசாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சைடுல இருந்த அத்தனையும் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த சனத பின்னாடி பார்த்தா இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த பக்கத்துக்கு அல்லாஹ் திருப்புறான். பக்ராவுடைய அடுத்த பகுதியை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது கிப்லாவை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஏன் கிப்லாவை பத்தி? ஒரு உம்மத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து அந்த உம்மத் டிஸ்குவாலிஃபைட் ஆனா, அவங்க குவாலிஃபிகேஷனை இழந்தா, அவங்க துரோகம் பண்ணினா, அவர்களுக்கு கொடுத்த முழு காபாவையும் கிப்லாவையும் அல்லாஹ் மாத்தினார். ரசூலுல்லாஹ் பைத்துல் அக்ஸா, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுந்துட்டு இருக்கிற நேரம் அல்லாஹ் அப்படியே மாத்தின செய்தி பக்ராவுடைய அடுத்த அம்சம். ஏன் தெரியுமா? யூதர்கள் அல்லாஹ் சயகூலு சுஃபஹா, அல்லாஹ் பனி இஸ்ராயல் சொல்ல மடையர்கள் கேட்கிறார்கள். மடையர்கள், உங்களுக்கு என்னப்பா, இவர் அங்க திரும்பினானே இங்க திரும்பினானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வஞ்சகம். இதுவரைக்கும் உம்மத்துக்கு கிப்லாவாக இருந்த அந்த பக்கத்தை அல்லாஹ் கையில இருந்து எடுக்கிறான். உங்களுக்கு நீங்க லாயக்கு இல்ல, நீங்க இதுக்கு மேல உங்கள்ட்ட நபி வர மாட்டார், இதுக்கு மேல உங்களுக்கு கண்ணியம் இல்ல, கிப்லா இங்க,
திரும்புங்க. யூதர்கள் அப்படி பார்க்கிறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா உலகத்துக்கே கிபிலாவாக இருக்கப்பட்ட இடம், காபத்துல்லாவுக்கு திரும்ப